அனைவருக்கும் வணக்கம். பெங்களூர் கிரிநகரில் அவலஹள்ளி அப்படின்ற ஒரு பகுதியில் 44 வயசை சேர்ந்த ஒரு பெண்மணி குடும்பத்தோடு தங்கியிருக்காங்க. இவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு 2 பேர் இருக்காங்க. 2 பேருமே வெளியூரில் தங்கி காலேஜ் படிச்சுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கணவர் வெளில கம்பெனிக்கு வேலைக்கு போனார்னாக்கா காலையில் போனார்னா ஈவினிங் வருவார். இந்த மாதிரி இவங்களோட ஃபேமிலி ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். இவங்க தங்கியிருக்கக்கூடிய வீடு பார்த்திங்கன்னா ஒரு வாடகை வீடு தான். இவங்க தங்கியிருக்கக்கூடிய அதே ஏரியாலே பார்த்திங்கன்னா நிறைய வாடகை வீடு இருக்குது. அதாவது வீடை கட்டி பார்த்திங்கன்னா வாடகைக்கு விட்டுருவாங்க. அந்த மாதிரி பல நபர்கள் பார்த்திங்கன்னா வாடகைக்கு விட்டுருக்காங்க. இவங்க இந்த மாதிரி வாடகைக்கு தங்கியிருக்கும்போது ஒரு நாள் மார்ச் 8ஆம் தேதி 2024 அன்றைக்கி இந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்கன்னா நேராக போய்ட்டு கிரிநகர் போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் ஒரு 25 வயசு பையனும் ஒரு 23 வயசு பொண்ணும் தங்கியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக குடி வந்தாங்க. இவங்க பயங்கரமாக சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. போலீஸுக்கு இது ஸ்டார்டிங்கில் புரியவே இல்லை. என்ன சொல்கிறீங்க, சத்தம் போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது இவங்க ரூமில் எப்போ பார்த்தாலும் சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது. இது பெரிய தொந்தரவாக இருக்குது. கிட்டத்தட்ட டிப்ரெஷன் நிலைமைக்கு நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்மணி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இதை போய் நேராக போய்ட்டு அவங்கக்கிட்டே கேட்குறேன். நீங்கள் எதுக்காக சத்தம் போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் போய் கேட்கும்போது நைட்டு ஒரு 10 மணி இருக்கும். அந்த டயத்தில் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, நாங்கள் அப்படி தான் சவுண்டு போடுவோம். உங்களுக்கு என்ன, நீங்கள் வேலையை பார்த்துட்டு போகலை அப்படின்னா உங்கள் கையை பிடிச்சி உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு நான் உங்களை ரேப் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒழுங்காக அங்கேருந்து கிளம்பி போகலை அப்படின்னாக்கா உங்களை கொன்றுவோன்னு சொல்லிட்டு அந்த பெண்மணியை மிரட்டியிருக்காங்க. இதனால் இவங்க எஃப்ஐஆர் கொடுக்கவும் போலீஸ் மார்ச் 8ஆம் தேதியே ஒரு எஃப்ஐஆரை ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. மொத்தம் 4 செக்ஷனில் எஃப்ஐஆர் போடுறாங்க. அதாவது இந்த பெண்மணி ரேப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினதுக்காகவும், தகாத வார்த்தையில் பேசியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காகவும், கொலை மிரட்டல் விடுத்ததுக்காக இவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக போயிட்டு அங்கே விசாரிக்க போகிறாங்க. அதாவது அவங்க தங்கியிருக்கக்கூடிய அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் கேட்குறாங்க. கேட்கும்போது ஹவுஸ் ஓனர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த 44 வயசு பெண்மணிக்கு இதே வேலையாக போச்சு. எப்போ பார்த்தாலும் பார்த்திங்கன்னா பொய் சொல்லிகிட்டே இருக்காங்க. இவங்க கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ மாதிரி. இதுக்கு முன்னாடி தங்கியிருந்தவங்களையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் அவங்கள திட்டி அங்கேருந்து விரட்டி விடுற வேலையை பார்த்தாங்க. இவங்களோட கேரக்டரே சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மார்ச் 10ஆம் தேதி அந்த 25 வயசு பையனும் 23 வயசு பொண்ணும் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு கவுண்டர் எஃப்ஐஆர் கொடுக்குறாங்க. அதாவது இந்த பெண்மணி எங்கள் மேலே கொடுத்த கேஸ் ஒரு பொய் கேஸு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த மாதிரி கொலை பண்ணணும்னு மிரட்டவும் இல்லை, ரேப் பண்ணிடுவேன்னு சொல்லவும் இல்லை. அவங்க பொய் கேஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. இப்போ 2 தரப்புலையுமே போலீஸ் எஃப்ஐஆரை போட்டாங்க. ஆனாலும் போலீஸுக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. என்னென்னா, இவங்க 2 பேருமே ஏதோ ஒரு சின்ன விஷயம் தான் சொல்கிறாங்க. சத்தம் போடுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் என்ன சத்தம்னு சொல்லி சுத்தமாக யாருக்கும் ஒன்றும் புரியவே இல்லைன்னு சொல்லிட்டு 2 தரப்பையும் உட்கார வச்சு நேரில் விசாரிக்கிறாங்க. அந்த மாதிரி விசாரிக்கும்போது தான் பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா போலீஸுக்கே புரிய ஆரம்பிக்குது. அதாவது இந்த 25 வயசு பையனும் 23 வயசு பொண்ணும் பார்த்திங்கன்னா ஒரு கப்புள்ஸ், அதாவது மேரேஜ் ஆகி இப்போ ஒரு 15 நாள் தான் ஆகுது. அதாவது புதுசாக கல்யாணமான ஒரு தம்பதி தான். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மேரேஜ் ஆகிட்டு தனியாக நம்ம சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடை வாடகைக்கு எடுத்திருக்காங்க இந்த கிரிநகரில். இப்போ இவங்க தனியாக இருக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க புது மேரேஜ் அப்படிங்கிறதுனால எப்படியும் ஒன்றா இருப்பாங்க. ஸோ செக்ஷுவலாக சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது என்ன நடந்திருக்குன்னா, அந்த சத்தம் பார்த்திங்கன்னா வெளியில் கேட்டிருக்கு. இவங்க வீடு பார்த்திங்கன்னா இந்த தம்பதிகளோட வீடும் இந்த 44 வயசை சேர்ந்த அந்த பெண்மணியோட வீடும் பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த தம்பதிகள் பண்ணக்கூடிய செயலால் அந்த சவுண்டெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பெண்மணியோட வீட்டுக்கு ஈஸியாக கேட்குது, ரொம்ப கிட்ட இருக்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கப்புள்ஸ்னால் அவங்க பெட்ரூமில் இருக்கக்கூடிய அந்த ஜன்னலை திறந்து வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அதாவது அவங்க உள்ளே காத்தோட்டமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக திறந்து வச்சுட்டு இவங்க இந்த மாதிரி ஒன்றா இருந்திருக்காங்க. இப்போ இவங்க பண்ணுற அந்த வேலையால் இந்த சவுண்டு பார்த்திங்கன்னா இந்த பெண்மணிக்கு ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்குது. அதாவது தாங்க முடியாத ஒரு கோவத்தை உண்டாக்குது. எப்போ பார்த்தாலும் இவங்க இந்த மாதிரியே இருந்துகிட்ருக்காங்க, பக்கத்தில் ஆள் குடியிருக்கிறதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 44 வயசு பெண்மணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நேராக சாஃப்டாக சொல்ல கிடையாது, கதவை பயங்கரமாக தட்டியிருக்காங்க. இன்னும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடு எல்லாத்துக்கும் கேட்குற அளவுக்கு பயங்கரமாக தட்டியிருக்காங்க. இப்படி தட்டவும் இந்த கப்புள்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கதவை ஓப்பன் பண்ணோடனே இவங்க சாஃப்டாக சொல்ல கிடையாது, எதுக்காக இந்த மாதிரிலாம் சவுண்டு போகிறீங்க, சத்தம் போடாமல் இருங்க, இல்லை இந்த மாதிரி ஜன்னலை சாத்திருங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த பெண்மணி என்ன பண்ணியிருக்காங்க, 44 வயசு பெண்மணினா திட்டிருக்காங்க. எடுத்த உடனே இப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்களா, எதுக்காக அங்கெல்லாம் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கப்புள்ஸ் இவங்களை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டவும் இல்லை.
அதே மாதிரி கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு ரேப் பண்ணிடுவேன்னு சொல்லி அதுவும் சொல்லவும் இல்லை. ஸோ இந்த 44 வயசு பெண்மணி வந்து சொன்னது பொய்யான ஒரு விஷயந்தான். ஆனால் அந்த சவுண்டு வந்தது உண்மையானு கேட்டால் அது ஒரு உண்மையான ஒரு விஷயந்தான். இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்கள் 2 சைடும் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் போட்டாச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கோர்ட்டில் போய்ட்டு உங்களோட பிரச்சனையை பார்த்துக்குன்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. இப்போ தான் இந்த 2 தரப்பில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு விஷயம் புரியுது. நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்தோம். ஆனால் எஃப்ஐஆர் போட்டு இப்போ கோர்ட் வரைக்கும் போக சொல்லியிருக்காங்க. நம்மளால் அதெல்லாம் முடியாது, செலவு பண்ண முடியாது, வக்கீலுக்கு பணம் கொடுக்க முடியாது, கோர்ட்டுக்கெலாம் முன்ன போனது கூட கிடையாதுன்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இல்லை சார், நாங்கள் வந்து கேஸை வாபஸ் வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு 2 தரப்பும் சொல்கிறாங்க. ஆனால் போலீஸ் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து கொடுத்த கேஸுக்கு வந்துட்டு எஃப்ஐஆர் போட்டாச்சு, இனிமேல் அதை வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னாக்கா கோர்ட்டில் போய் தான் நீங்கள் கேன்சல் பண்ணணும். அதனால் நீங்கள் இதே மாதிரியே வந்து சமாதானமாக போகிறேன், இந்த மாதிரி பிரச்சனை பண்ணலைன்னு சொல்லி சொன்னாலும் அதை கோர்ட்டில் போய் சொல்லி வந்து கேன்சல் பண்ணலாம். அதை தவிர என்னால் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி போலீஸ் வந்து சொல்லிட்டாங்க. இப்போ தான் வந்துட்டு இந்த 2 தரப்புலேயும் பார்த்தீங்கன்னா கோர்ட் வரைக்கும் இந்த கேஸ் போனதுனால மொத்த மீடியாவுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து வெளில வர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது ஒரு சின்ன ஒரு ஈகோ அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நடந்திருக்கு. இவங்க என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, சாஃப்டாக சொல்லி இது மாதிரி வந்துட்டு சத்தம் வெளில கேட்குது, நீங்கள் ஜன்னலை சாத்திக்கிங்க, இந்த மாதிரி வந்து சவுண்டு போடுறத வந்து கம்மி பண்ணிக்கங்கன்னு சொல்லி கூட ஒரு சாஃப்டாக சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு ரொம்ப சத்தமாக வந்துட்டு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் கேட்குற மாதிரி திட்டினது, கதவு போய் அடித்ததெல்லாம் வந்து ஒரு தப்பான செயல் தான். அது மட்டும் இல்லாமல் அவங்களும் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக அணுகியிருக்கலாம். இது மாதிரி வந்துட்டு சவுண்டு போடாதீங்கம்மா, நாங்கள் இனிமேல் இந்த மாதிரி சரி பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஈகோ, என் மேலே நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டியா, உன் மேலே பாரு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்கிறது. அதே மாதிரி பிரச்சனை வரங்காட்டியுமே போய்ட்டு சில பேர் இந்த ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அட்மிட் ஆகிறது, ஃபஸ்ட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா என் மேலே வந்துட்டு எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நினைக்கிறது. இந்த மாதிரிலாம் எதுவும் நினைக்க வேண்டாம். ஸோ ஈகோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு செயலும் செய்யாதீங்க, அது உங்களே பாதிக்கும். இந்த கேஸில் இந்த 44 வயசு பெண்மணி மேலே தவறா அல்ல அந்த கப்புள்ஸ் மேலே வந்துட்டு தவறா அப்படிங்கிறத பற்றின உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.